ஹலோ காய்ஸ்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, MT5 டுட்டோரியல் நம்ம பார்க்க போறோம். இது வந்துட்டு iOS, iPhone. iPhoneல ஃபர்ஸ்ட் எப்படி MT5 நம்ம டவுன்லோட் பண்ணலாம்? எந்த மாரி அதில நம்ம சார்ட்ஸ ஆட் பண்ணலாம்? அப்புட்னா கரன்சி பேர்ஸ ஆட் பண்ணலாம். எந்த மாரி அங்க நம்ம சார்ட்ட பார்க்கணும்? எப்படி டைம் ஃப்ரேம நம்ப வேற ஒரு டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கறது? எந்த மாரி அக்கவுண்ட் ஒரு ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட் அது டெமோவா இருக்கலாம், இல்ல ரியலா இருக்கலாம். அது எப்படி நம்ம அங்க லாகின் பண்றது? எந்த மாரி பை, செல் பண்றது? எந்த இடத்துல லாட் சைஸ் போடுறது? எப்படி அங்க வந்துட்டு நம்ம டூல்ஸ வச்சுட்டு அந்த சார்ட்ட ஒரு டிராப் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். அதில என்னான்றத நம்ம MT5ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆப் ஸ்டோருக்கு போயிரலாம். ஆப் ஸ்டோர்ல வந்துட்டு மெட்டா ட்ரேடர் 5ன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணா, நமக்கு இந்த மாரி ஒரு ஆப் கிடைக்கும். ஓகேங்களா? மெட்டா ட்ரேடர் 5 4 இருந்தது. பட் 4 நம்ம யாரும் யூஸ் பண்றது கிடையாது. நம்ம 5 தான் நம்ம பிரிஃபர் பண்றோம். ஓகேங்களா? இத வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த MT5 வந்துட்டு டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. யாஹ்! டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுதான் MT5 ஆப். இப்போ இத ஓப்பன் பண்ணிக்கலாம். அலோ குடுங்க. அக்செப்ட் இட். கேன்சல் குடுத்துருங்க. ஏன்னா, நம்மகிட்ட வந்துட்டு டெமோ அக்கவுண்ட் நம்ம ஆல்ரெடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ, இங்க நம்ம வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ, இதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆக்டாவுடைய என்ன சர்வர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அது வந்துட்டு டெமோ சர்வர். ஓகே. அங்க வந்துட்டு நமக்கு ஒரு ஐடி குடுத்தாங்க. அந்த ஐடிய நம்ம இங்க போட்டுக்கலாம். அக்கவுண்ட் ஐடிய. ஸோ, பாஸ்வேர்ட் வந்துட்டு அங்கேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு. அதையும் நம்ம போட்டுக்கலாம். உங்ககிட்ட ரியல் அக்கவுண்ட் இருக்கு. நான் ரியலா டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா, நோ இஷ்யூஸ். நான் சொல்றது பிகினர்ஸுக்கு. அவங்ககிட்ட ரியல் அக்கவுண்ட் இருக்காது. ஸோ, ஒரு MT5 எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அவங்க வந்துட்டு டெமோ அக்கவுண்ட்ட ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு, அதில ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டு, லாட் சைஸ் போட, பை, செல் பண்ண கத்துக்கிறது வந்துட்டு மச் பெட்டர். அதுக்கப்புறம் நம்ப டைரக்ட்டா டெபாசிட் பண்ணிட்டு, அதில நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லோடிங் ஆகுது. பாருங்க நம்ம அங்க போட்ட மாரி $500 பேலன்ஸ் நமக்கு வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு டெமோ அக்கவுண்ட். இங்க பாருங்க பிரவீன்குமார். இதுதான் நம்மளுடைய டெமோ அக்கவுண்ட். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்துட்டு என்ன நம்ம சார்ட் வேணுமோ அத நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். நான் உங்களுக்கு டீச் பண்ண மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, 7 மேஜர் கரன்சிஸ் என்ன இருக்கோ அத ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எந்த எதுவுமே ஆட் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க டைப் பண்றீங்க. ஜஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பென்சில் மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல, அப் சைட் இந்த மாரி நமக்கு வந்துட்டு என்டர் சிம்பல் அண்ட் ஃபர்ஸ்ட் செர்ச்ன்னு வந்துருது. இதுல வந்துட்டு நீங்க யூரோ, USD அப்ப யூரோ, USD கிடைச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் USD. நெக்ஸ்ட்டு NZD, USD. பிளஸ் மார்க் குடுத்தோம்னா அது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு GBP, USD. நெக்ஸ்ட்டு USD CAD, USD STEP, USD JPY. இன்கேஸ் கோல்டு ஆட் பண்றீங்கன்னா, XAU, USDன்னு சொன்னோம்னா கோல்டு கிடைச்சிரும். ஸோ இந்த மாரி நெக்ஸ்ட் பிட்காயின் போட்டோம்னா BTC, USDன்னு போட்டோம்னா பிட்காயின் கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த மாரி நம்ம இங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு கோல்டு புடிச்சிருக்கு. கோல்டு எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னா, ஜஸ்ட் நீங்க அந்த பென்சில் மார்க்கே கிளிக் பண்ணி, அந்த கோல்ட வந்துட்டு நீங்க இந்த லாஸ்ட்ல இப்படி புடிச்சிட்டு இப்படி டிராக் பண்ணீங்கன்னா மேல வந்துரும். புரிஞ்சுங்களா? அப்படியே உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிரைஸ் வந்துட்டு பெருசா இருக்கு. என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க சிம்பிளா வச்சுக்கிறதுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படியே சின்னதா மாறிரும். அதே மறுபடியும் அதே கிளிக் பண்ணீங்கன்னா பெருசா மாறிரும். இதுல வந்துட்டு நமக்கு ஸ்ப்ரெட், ஆஸ்க் பிரைஸ் கிடைக்கும், பிட் பிரைஸ் கிடைக்குது. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரைஸ் வந்துட்டு ஆஸ்க் பிரைஸ். அதுக்கு பக்கத்துல இந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு பிட் பிரைஸ். அப்படின்னா இதுக்கு நடுவுல தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இந்த ரேட்ல சில பேர் கேட்கறாங்க. இந்த ரேட்ல சில பேர் விக்கிறாங்கன்றது. இப்ப கோல்டு சார்ட்ட நீங்க பார்க்கணும்னா, ஜஸ்ட் கோல்டு மேல கிளிக் பண்ணிட்டு, சார்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கோல்டு சார்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? M1ன்னா 1 மினிட், M5ன்னா 5 நிமிஷம், M15ன்னா 15 நிமிஷம், M30ன்னா 30 நிமிஷம். அப்படின்னா, இந்த M13 இருந்துச்சுன்னா, இந்த ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி முடியறதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் தேவைப்படும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க ஏதாச்சும் மார்க் பண்ணா, நீங்க இந்த இடத்துல இந்த கர்சர யூஸ் பண்ணிக்கலாம். கர்சர யூஸ் பண்ணிக்கிட்டு, எந்த இடத்துல என்ன பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கலாம். இந்த சைட்ல பாருங்க, இந்த கர்சர் வச்சோனே பிரைஸ் வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து
இந்த கீழ இங்க நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் இப்ப இந்த இடத்துல நீங்க பை பண்ண போறீங்க. இந்த லோவ நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்க போறீங்கன்னா, அந்த கர்சர எக்ஸாக்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வச்சுட்டு, நீங்க பக்கத்துல எங்கேயாச்சும் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு கர்சர் ஓப்பன் ஆகும். அப்ப இங்க நீங்க ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 85 பிப் இருக்கு. 856 பாயிண்ட்ஸ்னா 85 பிப்பா கணக்கு. ஏன்னா, அந்த R வந்துட்டு பிப்பட் ஓகேங்களா? அப்ப 85 பிப் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாரி நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். அப் ஆர் டவுன்னு சொல்லி நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட பேலன்ஸ் இருக்கும். இந்த ட்ரேடுன்ற இந்த இடத்துக்கு போனா, இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஹிஸ்டரி இருக்கும். நீங்க என்ன ட்ரேட் போட்டிருக்கீங்க, என்ன குளோஸ் பண்ணீங்க, என்ன ஓப்பன் இருக்குன்ற ஹிஸ்டரி இருக்கும். இந்த இடத்துல உங்க அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சார்ட்ல நீங்க இந்த மாரி டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா, டீட்டெயில்ஸ் என்ன எவ்வளோ லாட் போடலாம், எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ போடலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த சார்ட்ல ஏதோ ஒரு ட்ரேட் பண்ண சொன்னா, இந்த ரைட் சைடு கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒன் கிளிக் ட்ரேடிங்ன்னு சொல்லிட்டு 2 பட்டன் இருக்கும். அந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஸோ, இதுல வந்துட்டு இதுதான் லாட் சைஸ். இங்க நீங்க 1 லாட் போட்டீங்கன்னா, இது ஸ்டாண்டர்ட் லாட். இந்த 2, 3 இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் லாட்ல வரும். நீங்க 0.01 போடுறீங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினி லாட்டா இருக்கும். 0.01 போட்டீங்கன்னா, இது வந்துட்டு மைக்ரோ லாட் இருக்கும். 0.2, 0.3 இந்த மாரி நீங்க போட்டு ட்ரேட் பண்ணணும். இப்ப நான் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்னா, ஒரு லாட்ல ட்ரேட் போட்டா எப்படி இருக்கும்? யார் ஒரு 0.1ல போட்டா எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பை ஜஸ்ட் நீங்க இந்த லாட் சைஸ மென்ஷன் பண்ணிட்டு இங்க பைன்னு சொன்ன உடனே பை ஆயிரும். ஆர் எல்ஸ் நீங்க செல்லுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா செல் ஆயிரும். இப்ப பை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பை பண்றேன்னா, இந்த இடத்துல பாருங்க பை ஆயிடுச்சு மார்க்கெட். அப்படின்னா இங்க பாருங்க ட்ரேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கான எஸ்எல்ல நீங்க இழுத்து கீழ வச்சுக்கலாம். அதே இந்த பை லைன கிளிக் பண்ணோம்னா, மறுபடியும் நம்ம எஸ்எல் வச்ச மாரி டிபியும் இப்படி டிராக் பண்ணி வச்சுக்கணும். நான் பை பண்ணியிருக்கேன். அதனால எஸ்எல் கீழ வைக்கிறேன். டிபிய மேல வைக்கிறேன். இது வந்து அப்கமிங் கிளாஸ்ல ஸ்டாப் லாஸ்னா என்ன? டிபின்னா என்ன சொல்லி நான் கவர் அப் பண்றேன். இதிலே பாருங்க அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. டோட்டலா 147 பிப்ஸ். அப்படின்னா 1473ன்றது 147 பிப்ஸ் ஆ 1473 பிப்பட்ஸ். புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் நம்பர நீங்க விட்டுறலாம். அதே மாரி $147 நமக்கு வந்துட்டு கிடைக்குது. 147.30 புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி மாடிஃபை குடுத்தீங்கன்னா, இந்த டிபியுமே செட் ஆயிரும். இந்த மாரி எஸ்எல்ல திரும்பி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி நீங்க டிராக் பண்ணி இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி நீங்க எங்க வேணுமோ அங்க நீங்க ஈஸியா உங்களுடைய எஸ் அப்படின்னா ஸ்டாப் லாஸையும், டிபியும் நீங்க போட்டுக்கலாம். நீங்க பாருங்க இந்த ட்ரேடு இங்க ஓப்பன் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த சார்ட்டையும் நீங்க இந்த சைட்ல இந்த ஒரு பிரைஸ நீங்க மேல கீழ பண்றது மூலியமா, சார்ட்ட நீங்க பெருசு, சின்னது பண்ணி பாத்துக்கலாம். எலாபரேட் பண்ணி பாத்துக்கலாம். இந்த கீழ இந்த ஒரு ஏரோ மார்க்க புடிச்சு நீங்க இப்படி இழுக்குறீங்க, கீழருந்து நீங்க இழுக்குறீங்கன்னா, நீங்க சார்ட் வந்து நீங்க நல்லா இந்த சைடு எடுத்து இப்படி பாத்துக்கலாம். நீங்க வந்து 2 கைய வச்சுட்டு இப்படி சின்னது, பெருசு பண்றீங்கன்னா, நீங்க ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ணி பாத்துக்கலாம். புரியுதுங்களா? அதே மாரி இங்க மல்டிபிள் டைம் ஃப்ரேம்லயும் நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம்? எப்படி? என்ன ஏது? மார்க்கெட் என்ன நடக்குது? H1ன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். H4ன்னா 4 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கு? அப்படின்னு இந்த ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி குளோஸ் ஆக 4 மணி நேரம் ஆகும். அதே நீங்க D1, D2ன்னா டே 1, டே 2, V1ன்னா வீக்லி 1, MNன்னா மந்த்லி இந்த மாரி நீங்க பாத்துக்கலாம். இது பக்கத்திலேயே பாருங்க இங்க ஒரு ரவுண்டா இருக்கு. அது என்னன்னா, பை லிமிட்டு, பை ஸ்டாப்பு, செல் லிமிட்டு, செல் ஸ்டாப்பு எப்படி வைக்கலான்றது வந்துட்டு இங்க மென்ஷன் ஆயிருக்கு. இது வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி அதுன்னு பார்த்துக்கலாம். இப்ப ஜஸ்ட் நீங்க என்னன்னா, எம்டி5 டியூட்டோரியல். எம்டி5ன்னா என்ன? அத எப்படி டவுன்லோட் பண்றது? அதுல எப்படி நம்ம அக்கவுண்ட்ட லாகின் பண்றது? இங்க வந்துட்டு நம்ம இத எப்படி லாகின் பண்ணணும் இந்த அக்கவுண்ட்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாரி எப்படி ஹிஸ்டரிய பார்க்கறது? எப்படி ட்ரேட பார்க்கறது? எப்படி சார்ட்ட பார்க்கறது? எப்படி இந்த கரன்சி பார்சல் இங்க ஆட் பண்றது? இதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ட்ரேட நான் எப்படி குளோஸ் பண்ணேன்னு சொன்னா, இப்ப பாருங்க ப்ராஃபிட்ல இருக்கு. இது ஜஸ்ட் நீங்க இந்த சைட் டிராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். இந்த லாஸ்ட் இந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது ஈஸியா இங்க பாருங்க குளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிடைக்குது. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த என்ட்ரி வந்து குளோஸ் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க ஹிஸ்டரியில $1.60 இந்த என்ட்ரி வந்து குளோஸ் ஆயிருக்கு. நீங்க மறுபடியும் ஏதோ நினைக்கிறீங்க, ஓகே. இந்த மார்க்கெட் நான் செல் பண்ணணும்னு நெனச்சாலும், நீங்க மறுபடியும் ஏதோ ஒரு லாட் போட்டு நீங்க இங்க செல்லுன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க செல் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? செல் பொசிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 0.5ல போட்டிருக்கேன் மினி லாட்ல. இங்கருந்து நீங்க எஸ்எல்ல எங்க வேணுமோ அங்க நீங்க 1 கிளிக் பண்ணி டிராக் பண்ணி வச்சுக்கலாம். டிபியும் நீங்க டிராக் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க செல் பண்ணதுனால எஸ்எல்ல மேல வைக்கணும். டிபிய கீழ வைக்க போறீங்க. ஸோ, இந்த மாரி நீங்க மல்டிபிள் சார்ட்ட நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க என்ன நடந்திருக்கு? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணியிருக்கலாம்? ஸோ, எல்லாமே வந்துட்டு இங்க உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ,
இது வெரி சிம்பிள். இதே மாரி இந்த கர்சர வந்துட்டு நீங்க பிரைஸுக்காக எடுக்குறீங்க, இல்ல மெஷர் எல்லாம் பண்ணலான்றது தெரிஞ்சுச்சு. இந்த இடத்துல பாருங்க சென்டர்ல எஃப்ன்னு இருக்கு. இந்த எஃப்ன்னு சொன்னா இண்டிகேட்டர். நீங்க ஏதாச்சும் இண்டிகேட்டர் வேணுமோ, இப்போ பாலிங்கர் பேண்ட் வேணும், இல்ல மூவிங் ஆவரேஜ் வேணும்னா, நீங்க இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஆர்எஸ்ஐ ஆட் பண்ணிக்கலாம். சொபாஸ்டிகேட்டட் ஆக்சிலேட்டர ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்டோகாஸ்டிக் ஆக்சிலேட்டர்ன்னு சொல்ட்டு. ஸோ நானு உங்களுக்கு இண்டிகேட்டர் சொல்லும்போது, நான் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணலாம்? இதனோட செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஸோ இது இந்த மாரி ஒர்க் ஆகும். இந்த சைட்ல இந்த பாக்ஸ் இருக்கிறது வந்து நீங்க ஆட் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு லைன் வரையணும்னா இங்க பாருங்க. இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த லைன் நீங்க வரைஞ்சுக்கலாம். இன்னைக்கோடைய டே ஓப்பன் இது, டே குளோஸ் இதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த லைன போட்டீங்கன்னா, நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு வெர்டிக்கல் லைன். அதே மாரி நீங்க ஒரு சப்போர்ட் போடுறீங்க, ஒரு சப்போர்ட் லைன்னாலும் நீங்க இந்த மாரி ஒரு லைன் வரைஞ்சுக்கலாம். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இங்கேயே கிடைக்குது பாருங்க. அதே மாரி நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க, மேலேருந்து கீழ இழுத்தனாலும் இதுல இப்படியே இழுத்துக்கலாம். புரியுதுங்களா? நான் சொல்றது. அதே மாரி நீங்க இல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, இங்க ஆட் ஆப்ஜெக்ட்ல போனீங்கன்னா, இங்க இவ்ளோ இருக்கு டூல்ஸ். இதுல நீங்க இந்த ரெக்டாங்கில எடுத்து ஒரு ஜோன வந்து நீங்க இப்படி வரையலாம். ஸோ இது அழுத்தி பிடிச்சோம்னா, நமக்கு என்னன்னா அதனுடைய ப்ரொப்பரைடைஸ் வந்துரும். அதுல என்ன பண்றீங்க நீங்க ஃபில்லுன்னா ஃபில் குடுக்கலாம். கலர் என்ன கலர் வேணுமா? ஒரு கிரீன் கலரோ, அந்த மாரி நீங்க எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க இங்க ட்ரா ஆஸ் பேக்கிரவுண்ட் குடுத்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்துரும். புரியுதுங்களா? இல்ல எனக்கு பேக்கிரவுண்ட் வேண்டான்னு சொன்னா, நீங்க இத வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க இந்த மாரி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கலர் ஹைலைட்டா இருக்குன்னா, நீங்க கலரையும் டிம் பண்ணலாம். எப்படி டிம் பண்ணலான்னா, இந்த மாரி நீங்க கலர் எடுத்துக்கிட்டு, ஒரு டிம்மான கலர வச்சுக்கிட்டு, நீங்க இந்த மாரி ஸ்கேல் அப் பண்ணி இந்த மாரி போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப எனக்கு இந்த கலர் வேணும். இந்த மாரி டிம் பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இந்த மாரி ஒரு கலர சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கலர்ல வந்துரும் அந்த சார்ட். அப்படின்னா பின்னாடி எதுவுமே மறைக்காம அந்த மாரி வந்துருச்சு சார்ட். இப்ப இதுல வந்துட்டு டெலீட் குடுத்தோம்னா, அதுல எல்லாம் நம்ம டிரா பண்ணியிருக்கிறது டெலீட் ஆயிரும். புரிஞ்சுங்களா? இந்த மாரி நீங்க இங்க டிரா ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஹிஸ்டரில பார்த்தா உங்களுக்கு ஹிஸ்டரி இருக்கும். இப்ப பாருங்க இந்த ட்ரேட நான் எப்படி குளோஸ் பண்ணேன்னா, இங்க குளோஸ் பொசிஷன் குடுத்து நீங்க ஓகே பண்ணாலும் அந்த ட்ரேட் குளோஸ் ஆயிரும். அதே நீங்க ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க. அந்த என்ட்ரிய நீங்க இப்படி இழுத்துட்டு இங்க குடுத்தாலும் அது குளோஸ் பண்ண முடியும். நீங்க இப்போ ஒரு ஒரு வாட்டி ஒரு 10 என்ட்ரியோ, ஒரு 5 என்ட்ரியோ நீங்க பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரே வாட்டி நீங்க குளோஸ் பண்ணா, இந்த மேல 3 டாட் இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணி குளோஸ் ஆல் குடுத்தாலும் எல்லாமே குளோஸ் ஆகும். இல்ல லூசிங் பொசிஷன் குடுத்தா வெறும் லாஸ் ஆவறதுக்கு மட்டும் குளோஸ் ஆகும். ப்ராஃபிட் இருக்கிறது அப்படியே இருக்கும். இல்லன்னா இத அழுத்தி பிடிச்சு நீங்க இப்படி பல்க் ஆப்பரேஷன் போய் நீங்க எல்லாத்தையும் ஒரே வாட்டி இங்க பாருங்க ஆர் யுஎஸ்டி பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற வேற பேர்ஸ் இருந்ததுன்னா வேற வேற பேர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும். எத நீங்க குளோஸ் பண்ணணும் அத பர்ட்டிகுலரா இப்படி குடுத்தோம்னா எல்லாமே குளோஸ் ஆயிரும். புரியுதுங்களா? எப்படி ட்ரேட் போடுறது? எந்த மாரி க்ளோஸ் பண்றது? எந்த மாரி ஓப்பன் பண்றது? எங்க லாட் சைஸ் போடுறது? பின்ன எப்படி சார்ட்ட பார்க்கறது? வேற வேற இத எப்படி பார்க்கறது? எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுச்சு இல்லைங்களா? இப்ப ஆர்-யுஎஸ்டி இப்ப நான் உள்ள போறேன்னா, இந்த இடத்திலேயே நீங்க இந்த இடத்துக்கு வராம வெறும் சார்ட்ல இருந்தே இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி நீங்க வேற சார்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒன் கிளிக்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணும்? 1 ஹவர்னா 1 ஹவர் நீங்க வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நம்ம பண்ண ட்ரேட் எல்லாமே இங்க ஹிஸ்டரில இருக்கு பாருங்க. இது ஜஸ்ட் டெமோ பர்ப்பஸ்க்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி, குளோஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு எப்பயுமே ட்ரேட் போட்டா ஒரு ஸ்ப்ரெட் இருந்ததுனால நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் கமிஷன் போய் அது உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். புரியுதுங்களா? இப்படித்தான் அக்கவுண்ட்ட நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரேட் பண்ண போறோம். இந்த மாரி தான் இங்க பை பண்ணா பை ஆகும். செல் பண்ணா செல் ஆகும். புரியுதுங்களா? எப்படி ட்ரேட் பண்ணுங்க. ஈஸியா ஒன் கிளிக்ல எல்லாமே நடக்கும். லாட் சைஸ நம்ப ரிஸ்க் மேனேஜ்மென்ட் யூஸ் பண்ணிட்டு என்ன லாட்ன்னு சொல்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த லாட்டுக்கான ஒரு லாட் சைஸ இங்க போடப் போறோம். இந்த மாரி தாங்க நம்ம ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும். இந்த அக்கவுண்ட்ட ஒரு பிராக்டிஸ் அக்கவுண்டா எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இத மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, பல்க் ஆப்பரேஷன் பண்ணீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணலாம். இல்ல நான் வெயிட் பண்ணணும்னா, நீங்க வெயிட்டும் பண்ணலாம். பிளஸ் இங்க வந்துட்டு நீங்க வேற ஏதோ சார்ட்ட பார்க்கணும், இல்ல வேற ஏதோ ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும். ஜிபிபி, ஜேபிஒய் அத பார்க்கணும்னு சொன்னாலும் நீங்க ஆட் பண்ணிட்டு இங்க பிளஸ் மார்க் குடுத்தீங்கன்னா, அது ஆட் ஆயிரும். ஸோ வெரி சிம்பிளா இருக்கும் இந்த ஆப். இங்க கோட்ஸ் இருக்கும், இங்க சார்ட் இருக்கும், ட்ரேட் இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும், பின்ன செட்டிங் இருக்கும். செட்டிங்ல போறீங்க, உங்களோட புரோக்கரோட அக்கவுண்ட்ட நீங்க ஆட் பண்றீங்க. ட்ரேடுக்கு வரீங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு எல்லாமே இங்க காமிச்சிடுது. ரன்னிங் ட்ரேடு எல்லாமே இங்க காமிச்சிடுது. என்ன லாஸ் இருக்கு, என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு. இந்த ஹிஸ்டரில பார்த்தீங்கன்னா, என்னென்ன நீங்க குளோஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இங்க தெரிஞ்சிரும். இதுல வந்துட்டு ஆர்டர்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, எந்த ஆர்டரால ஃபில் ஆயிருக்கு, எது ஃபில் ஆகலன்னு தெரியும். டீல்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, எது உங்களுக்கு பை இன் ஆயிருக்கு, பை அவுட் ஆயிருக்கு எல்லாமே இங்க தெரிஞ்சிரும். செல் இன், செல் அவுட், பை இன், பை அவுட். இல்ல எனக்கு இன்னைக்கு இது மட்டும் வேணும்னா, இன்னைக்கு இது மட்டும் நீங்க வச்சு பார்த்துக்கலாம் பொசிஷன். இல்ல நீங்க லாஸ்ட் வீக் மட்டும் பார்க்கணும்னா, லாஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். இல்ல லாஸ்ட் 3 மந்த் போடணும்னா, நீங்க லாஸ்ட் 3 மந்த் பார்த்துக்கலாம். இந்த டைம் வச்சுட்டு. புரியுதுங்களா?
இதுல வந்துட்டு பர்ட்டிகுலரா நீங்க எத பார்க்கணும். இப்ப நீங்க இந்த 3ல ட்ரேட் பண்ணிருக்கீங்க. இது 3மே வந்துருச்சு. இதுல உங்களுக்கு ஆடி வேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆடி வேஸ்ட்ல பண்ண ட்ரேட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதே ஜிபிபின்னா ஜிபிபி மட்டும் கிடைக்கும். கோல்டுனா கோல்டு மட்டும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கோல்ட கிளிக் பண்ணோம்னா, வெறும் கோல்ட்ல ஒரே ஒரு ட்ரேட் போட்டிருக்கேன். இது ஒண்ணு செல் பண்ணிருக்கு. ஒண்ணு பை பண்ணிருக்கு. இது மட்டும் தான் இங்க வருது. இந்த 2 ட்ரேட் மட்டும் தான் இங்க காணுது. அதே நீங்க ஆடி வேஸ்ட் பண்ணீங்கன்னா, ஆடி வேஸ்ட்ல பண்ற ட்ரேட் மட்டும் தான் தெரியும். புரியுதுங்களா? பார்த்தீங்களா? 1, 2, 3, 4, 5, 6 ட்ரேட் போட்டிருக்கேன். இப்படித்தான் நீங்க சிம்பிளா நீங்க பார்த்துக்கலாம். இல்ல இந்த இடத்துல வந்துட்டு நீங்க சிம்பலா பார்த்துக்கலாம், டெக்ஸ்ட்டா பார்த்துக்கலாம், டைப்பா பார்த்துக்கலாம், வால்யூமா பார்த்துக்கலாம், இல்ல ப்ராஃபிட் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம், இல்ல ஓப்பன் டைம், குளோஸ் பிரைஸ் அந்த மாரி நீங்க ஷார்ட் பை பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு என்னன்னா இது தெரிஞ்சா போதும். ஓகே. இப்படியான பை, இப்படியான செல். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எங்க எப்படி என்ட்ரி போடணும்? புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி என்ட்ரி போட கத்துக்கணும். இத எப்படி குளோஸ் பண்ணணும்? இப்படி இழுத்துட்டு இங்க கிளிக் பண்ணா இந்த ட்ரேட் குளோஸ் ஆயிரும். இதுக்கு எஸ்எல் எப்படி வைக்கணும்னு சொன்னா ஜஸ்ட் டிராக். பை பண்ண கீழ, செல் பண்ண மேல. ஜஸ்ட் ஒன் கிளிக் டிராகிங்ல நம்ம எஸ்எல் வைக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு எம்டி5 டியூட்டோரியல் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி உங்களுக்கு எம்டி5 எப்படி யூஸ் பண்ணி, எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே நான் இந்த வீடியோல எலாபரேட் பண்ணிட்டேன். எப்படி சார்ட்டுக்கு போணும்? எப்படி டைம் ஃப்ரேம நம்ம மாத்தி பார்க்கணும்? இன்கேஸ் வேற டைம் ஃப்ரேம் ஆட் பண்ணணும்னாலும் நீங்க இந்த ஒரு 3 மார்க் இந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணி இந்த லாஸ்ட் 3 டாட்ட நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வேற வேற டைம் ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். H2 அப்படின்னா 2 ஹவர்ஸ்ல என்ன நடந்திருக்கு? 3 ஹவர்ஸ்ல என்ன நடந்திருக்கு? 6 ஹவர்ஸ்ல என்ன நடந்திருக்கு? எல்லாமே இங்க கிடைக்கும். 2 மினிட்ல என்ன நடந்திருக்கு? ஈவன் 3 மினிட்ல என்ன நடந்திருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஆட் ஆயிரும். இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2 மினிட் ஆட் பண்ணணும்னா 2 மினிட் ஷார்ட் வந்துருச்சு. புரியுதுங்களா? அதே நான் 2 மினிட் ஆட் பண்ணா இத டிராக் இந்த இடத்துல 2 மினிட்ட இப்படி கிளிக் பண்ணி பிடிச்சோம்னா போதும். ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள்.